தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத நாயகனா இருக்கிறவர் தான் தல அஜித். விஜய்க்கு எந்த விதத்திலயும் கொஞ்சம் கூட அதாவது ரசிகர் பட்டாளத்திலயும் சரி, மாஸ்லயும் சரி குறைவில்லாதவர் அப்படின்னே வந்து சொல்லலாம். பல இடங்கள்ல தளபதி பேசும்போதே சொல்லியிருப்பாரு, நம்ம நண்பர் அஜித் மாரி ரொம்ப ஸ்மார்ட்டா கோட் ஷூட்லாம் வந்து போட்டு வரலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. ரொம்ப எதார்த்தமான மனிதர். மனசுல படுறத ரொம்ப ஓப்பனா பேசிருவாரு. ரசிகர் மன்றம்லாம் எனக்கு வந்து வேண்டாம்ப்பா. யாரும் என்னைய ஃபாலோ பண்ணாதீங்கப்பா. வாழ்க்கையில நீங்க போய் உருப்படுற வேலைய பாருங்க. அப்பா, அம்மாவ நல்லபடியா வந்து பார்த்துக்கங்க. முதல்ல குடும்பத்த கவனிங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனா இந்த மனுஷன் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இன்னும் வெறித்தனமான ரசிகர்கள் வந்து கூட ஆரம்பிச்சாங்க. வெளியில மட்டும் வந்து இல்லங்க, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏகப்பட்ட பேர் வந்து தல ஃபேனா வந்திருக்காங்க. அதுதான் அவருடைய கூடுதல் சிறப்பு. நடிகர் விஜய்க்கு வர ரொம்ப வந்து பிடிக்கும். இப்ப நம்ம தல அஜித் வந்து சினிமாவ விட்டு முழுக்க முழுக்க ரேஸ்ல வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் துபாயில வந்து இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அவருடைய அம்மா மோகினி வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து வயது மூப்பின் காரணமா வந்து இறந்து போயிருக்காங்க. இது பயங்கர ஷாக்கிங் நியூஸா வந்து இருக்கு. இத கேட்ட தல அஜித் வந்து என்ன செஞ்சாரு? என்ன ஆனாரு? இப்ப அவர் கிளம்பிட்டாரா? இல்லையா? அப்படிங்கிற பல்வேறு விதமான வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா, இப்ப எழுந்திருக்குங்க. இது எல்லாத்தையும் பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணி டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கங்க.